கூட்டணிக்கு சாதகமாக தான் இது வரைக்குமே வந்து வாக்குகள் வந்து இருந்துட்டே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 10 சுற்றுகள்கிட்ட நெருங்கிச்சு, 9 சுற்றுகள் நிறைவேற்றிருக்கு, 10வது சுற்று ப்ராசஸ்ல இருக்கு. சார், நான் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த தேர்தலுடைய வெற்றிக்கு முழுக்க காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் தான் அப்படின்றது தொடர்ந்து நான் சொல்லிட்டே வந்திருக்கேன். காரணம் என்னன்னா, அவர்கள் செய்திருக்கின்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு வெகுஜன மக்களிடத்திலே வெகுவாக சென்றடைந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தேர்தலினுடைய முடிவாக இருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற முடிவு. அதனால வந்து இந்த தேர்தலுடைய முடிவு என்னவோ அதுதான் எதிர்வருகின்ற 2026 தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதுதான் நடக்க போகிறது. 2வது இடத்தை காட்டிலும் நம்ம நாம் தமிழர் வந்து 2வது இடத்துல இருக்காங்க இப்போ நம்ம கனெக்ட் பண்றப்ப. ஆனா 3வது இடத்துல நோட்டா கிட்டத்தட்ட 3000 ஓட்டுகள், இப்ப 10 இருக்கிற ஓட்டுகள்ல வந்து 3000 ஓட்டுகள்ட்ட நோட்டா வாங்கியிருக்காங்க. அதை வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது பிரதான எதிர்கட்சியா இருக்கிறவங்க போட்டியிடல, அவங்க வந்து அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்பெசிபிக்கா சொன்னதை வந்து ஓட்டு போக வேண்டாம், இல்லைன்னு சொன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கலாம். அது ஒண்ணு. நான் இதை எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தலைவர் அவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு அவர் கூறியதைத்தான் நானும் வழிமொழியலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உதிரிகளை விட்டு களத்திலே உதிரிகளை விட்டு அவங்க பாக்குறாங்க, நேரடியா மோதாம உதிரிகளை விட்டு மோதுறாங்கன்றாங்க. அதைத்தான் நாங்க பார்த்து, அதுதான் அந்த கருத்து தான் என்னுடைய கருத்தாகவும் நான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இனி எதிர்வருகின்ற 2026 தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் ஒரு அச்சாரமாக சான்றாக இந்த தேர்தல் முடிவை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2026 தேர்தல் 234 தொகுதியிலும் இன்றைக்கு கிழக்கு தொகுதியில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதோ அந்த நிலைதான் இருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வேண்டிய அவசியம். 6வது சுற்றுலையும் 9வது சுற்றுலையும் 6வது சுற்றுல முதல் டேபிள், 9வது சுற்றுல 3வது டேபிள் ஒரு வாக்கு இயந்திரங்கள் ஒர்க் ஆகல. அது என்ன சொல்லியிருக்காங்க? லாஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னவாங்களா? இல்ல சார், அதாவது ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது வந்து ஜெனரலாவே வந்து ஒரு சில வாக்கு இயந்திரங்கள் பழுதாயிருது. இப்போ நம்ம போலிங் நடக்கவே ஒரு சில இடங்கள்ல நடந்தது. அதனால இதையெல்லாம் நாங்க ஒன்னும் இதை பெருசா எடுத்துக்கல. 17 சுற்றுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எண்ணுவாங்களா? இல்ல, கண்டிப்பா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வேட்பாளர் சீதாலட்சுமி என்ன சொன்னா, இது வந்து ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்கல, திமுகவினர் வந்து பணபலத்துடன் தேர்தலை வந்து எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க. நாங்க எப்படி தேர்தல் நடத்தணும், நானும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களும் மக்களை நேரடியாக களத்தில் போய் சந்திச்சு ஓட்டு கேட்டோம். அந்த எங்களுடைய பிரச்சார வியூகங்கள் எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் எடுத்த முடிவின்படி, அவருடைய வழிகாட்டுதல்படி, அவருடைய ஆலோசனைப்படி எங்களுடைய பிரச்சார வியூகம் அமைஞ்சது. அதனால இதுல வந்து தோல்வி அடைந்துட்டா உடனே வந்து ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்றது, அது மாதிரி எல்லாம் வந்து சொல்றதுக்கு நாம பதில் சொல்ல முடியாது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் அன்னைக்கே சொன்னாரு, இந்த தேர்தல் நியாயமா நடக்கும், ஜனநாயக முறைப்படி நடக்கும், எந்த இது இருக்காதுன்னு சொன்னாரு. நீங்க எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அதனால வந்து இதுல இந்த மாதிரியான ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.